வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வேகன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 3003 வேகன்சிக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3003 வேகன்சியும் அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா எல்லாம் சேர்த்து தான் இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியை நம்ம ரெண்டாவது காலம் பார்த்தீங்கன்னா ரீஜன் சிஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரீஜன் வைஸ் அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சிஆர் அப்படின்னா சென்ட்ரல் ரீஜன். சென்ட்ரல் ரீஜன் அப்படின்னும் போது 1லேருந்து 38 லைன் வரைக்கும் சென்ட்ரல் ரீஜனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 38 வகையான போஸ்டிங் வந்து சென்ட்ரல் ரீஜனில் வருது. சென்ட்ரல் ரீஜன் அப்படின்றது பீகாரும் உத்தரப்பிரதேஷும் தான் சென்ட்ரல் ரீஜனில் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர் அப்படின்ற ஒரு ரீஜன் வரும். இஆர் வந்து ஈஸ்டர்ன் ரீஜன். இது வந்து அந்தமான் நிக்கோபார், ஜார்க்கண்ட், ஒடிஷா, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் ஈஸ்டர்ன் ரீஜனில் வருது. லைன் ஐட்டம் 39லேருந்து 81 வரைக்கும், அதாவது 43 வேகன்சி வந்து 43 வகையான வேகன்சி வந்து இந்த இஆர் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது கேகேஆர் அப்படின்னு வரும். கேகேஆர்னா கர்நாடகா கேரளா ரீஜன். இதில் லக்ஷதீப், கர்நாடகா, கேரளா இது 3 மாநிலம் தான் இந்த கேகேஆரில் வருது. மொத்தம் இந்த கேகேஆரில் 42 வகையான வேகன்சி போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது லைன் ஐட்டம் 82லேருந்து 123 வரைக்கும் வரும். அடுத்தது எம்பிஆர் அப்படின்னு வரும். மத்திய பிரதேஷ் ரீஜன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த மத்திய பிரதேஷ் ரீஜனில் சண்டிகார், மேகாலயா, மத்திய பிரதேஷ் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மத்திய பிரதேஷ் ரீஜன் அப்படின்னு வரும் எம்பிஆர். இது லைன் ஐட்டம் 124லேருந்து 163 வரைக்கும் மொத்தம் 40 வகையான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்இஆர் அப்படின்னு வரும். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், நாகாலாந்து, அசாம், மணிப்பூர், மேகாலயா இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து என்இஆர் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் பிரிச்சிருக்காங்க. லைன் ஐட்டம் 164லேருந்து 208 வரைக்கும் மொத்தம் 45 வகையான போஸ்டிங் வந்து இதுக்கு கீழே வருது. அடுத்தது என்ஆர் அப்படின்ற ஒரு ரீஜன் பிரிச்சிருக்காங்க, நார்த்தன் ரீஜன். இதில் வந்து டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இது 3 தான் நார்த்தன் ரீஜனில் வருது. லைன் ஐட்டம் 209லேருந்து 257 வரைக்கும் மொத்தம் 49 வகையான போஸ்டிங் வந்து இதுக்கு கீழே வருது. அடுத்தது என்டபிள்யூஆர் அப்படின்னு நார்த் வெஸ்டர்ன் ரீஜன். இதில் சண்டிகர், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், பஞ்சாப் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்டபிள்யூஆர். இது லைன் ஐட்டம் 258லேருந்து 290 வரைக்கும் மொத்தம் 33 வகையான வேகன்சி வந்து இதுக்கு கீழே வருது. அடுத்தது எஸ்ஆர் சதர்ன் ரீஜன். இது ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, புதுச்சேரி, தெலுங்கானா இது 4 சேர்ந்தது எஸ்ஆரில் வருது. 291 லைன் ஐட்டம்லேருந்து 337 வரைக்கும் மொத்தம் 47 வகையான போஸ்டிங் இந்த சதர்ன் ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெஸ்டர்ன் ரீஜன். இதில் ஹவேலி, தாமன் தையூ, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா இதெல்லாம் வெஸ்டர்ன் ரீஜனில் வருது. லைன் நம்பர் 338லேருந்து 382 வரைக்கும் மொத்தம் 45 வகையான வேகன்சி வந்து இதுக்கு கீழே வரும். ஸோ ரீஜன் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது எக்ஸாம் லெவல்னு ஒரு காலம் இங்கே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் லெவல் அப்படின்ற காலம் என்னென்னா உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கு அவங்க கொஷின் பேப்பர் செட் பண்ணும்போது எந்த லெவல் வரைக்கும் இருக்கிற புக்ஸ்லேருந்து கொஷின் எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த எக்ஸாம் லெவல் அப்படின்ற காலம் மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி 10th + 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்து 10th + 2 அந்த லெவலுக்கான புக்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்துடும் கொஷின்ஸு. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சில இடத்துல கிராஜுவேஷன் அபவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் அக்கௌண்டன்சிக்கு, அதாவது பிகாம், எம்காம் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்கலாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அவங்களுக்கான கொஷின் பேப்பர் கிராஜுவேஷன் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற புக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் செட் ஆகும். ஸோ இதை தான் அவங்க வந்து இந்த எக்ஸாம் லெவலில் மென்ஷன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வேகன்சியோட பிரேக்கப்ஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனால இப்போவே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸு. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து இப்போவே பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் 3வது லைன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 70 வேகன்சியில் எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசி, அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோன்றதை இப்போவே பிரிச்சுட்டாங்க. ஸோ பிரித்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே ரொம்ப எலாபரேட்டாக
ஒவ்வொரு லைனுக்கும் சொல்ல போகிறதில்ல, அதனால தான் மொத்தமாக சொல்லிட்டேன். ஸோ வேக்கன்சிஸோட அந்த டோட்டலும் நீங்கள் இந்த ஸ்லைட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் லெவல் என்னங்கிறது, அதே மாதிரி ரீஜன் அப்படின்றதும் போஸ்ட் கோட் அப்படின்றதும், ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது போஸ்ட் கோடெல்லாம் தேவைப்படும். ஸோ போஸ்ட் கோட் அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த வீடியோவில் இந்த ஸ்லைடு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நேம் ஆஃப் த போஸ்ட்டும் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்லிடுறேன். ஏஜ் வந்து அவங்க என்ன கொடுத்துருந்தாலும் நீங்கள் கேட்டகிரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வேக்கன்சிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் ரீஜனில் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு. இந்த வேக்கன்சி வந்து 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லெபார்டரி அட்டெண்டன்ட், இது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் டிசிப்ளின் வெஹிக்கிள், இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ், இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் டிசிப்ளின் எலக்ட்ரானிக்ஸ், இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் மெட்டராலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் வெப்பன்ஸ், இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் ஸ்மால் ஆர்ம்ஸ், இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் அம்யூனிஷன், இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் ஜென்டெக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மெட்ரோலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஜென்டெக்ஸ், இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வெஹிக்கிள், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ட்ரில்லிங் அசிஸ்டன்ட் கிரேட் 1, இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸில் இருக்கிற வேகன்சி, 18 to 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லெபார்டரி அசிஸ்டன்ட் ஜியாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்டோர் கிளர்க், இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அக்கௌண்டன்ட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கிரேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் அபவ் அப்படின்னு வந்துருச்சு. இது வரைக்கும் 10th and +2 இருந்தது, கிராஜுவேஷன் அண்ட் அபவ் அப்படின்னு. ஸோ இந்த அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க உங்களுடைய எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் கிராஜுவேஷனுக்கு நீங்கள் படித்த சப்ஜெக்டு அண்ட் அபவ் அதுலேருந்து கொஷின் பேப்பர் செட் ஆகும்னு அர்த்தம். அடுத்தது ஸ்டோர் அட்டண்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ரிசர்ச் அசிஸ்டண்ட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லைப்ரரி அட்டண்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மெக்கானிக், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபீல்டு கம் லெபார்டரி அட்டண்டன்ட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், இது
18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது லெபார்டரி அட்டெண்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட இந்த சென்ட்ரல் ரீஜன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ். ஸோ இதோடைய வேகன்சி இந்த லைன் நம்பர் 38ஓட முடிஞ்சிடுது. அடுத்தது இஆர்னும் போது ஈஸ்டர்ன் ரீஜனில் அந்தமான் நிக்கோபார், ஜார்க்கண்ட், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா இதெல்லாம் வந்து இஆரில் வருது. ஸோ இஆரோட வேகன்சி அடுத்தது நம்ம பார்த்துடலாம். மொத்தம் இஆரில் வந்து 43 வகையான வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இஆரில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ப்ரிசர்வேஷன் அசிஸ்டன்ட் கம் கார்டன் ஓவர்சீர், இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் ப்ரிசர்வேஷன் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது பொட்டானிக்கல் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லெபார்டரி அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது, 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பயாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது, 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது, 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லெபார்டரி அட்டெண்டன்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஃபீல்ட் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் 22 to 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். மெக்கானிக், எலக்ட்ரிக்கல் கம் லெபார்டரி எக்யூப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வருது இந்த வேகன்சி. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். டிராஃப்ட்ஸ்மேன் ஜூனியர், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் 18 to 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஃபீல்டு மேன், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். டெபுட்டி ரேஞ்சர், இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் வருது, 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3, இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே வருது, 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜியாலஜி, இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே வருது, 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே வருது, 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ட்ரில்லிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2, இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே வருது, 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ட்ரில்லிங் அசிஸ்டன்ட் கிரேட் 1, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் ட்ரில்லிங், இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸில் வருது, 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 3, இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே வருது, 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே வருது, 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். பர்சனல் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அக்கௌண்டன்ட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 1, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது, 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்டோர் கிளர்க், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்டோர் அட்டெண்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்டோர் கீப்பர் கம் கேர்டேக்கர், இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு கீழே வருது, 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லெபார்டரி அசிஸ்டன்ட், இது ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஆர்டிஸ்ட் கிரேட் 1, இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது, 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். டாக்ஸிடெர்மிஸ்ட் கிரேட் 3, இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஃபீல்டு கலெக்டர்,
இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் வருது. 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மோட்டார் டிரைவர், இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேகன்சி வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சீனியர் ஜுவாலஜிக்கல் அசிஸ்டன்ட், இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேகன்சி வருது. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஃபீல்ட் அட்டெண்டன்ட், இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்ளை பண்ண முடியும். ஃபோட்டோகிராஃபர் கிரேட் 3, ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட், 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஆஃபீஸ் அட்டெண்டன்ட், இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன், மிலிட்ரி ஆஃப் ஜல்சக்தி கீழே வருது. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஃபீல்டு கம் லெபார்டரி அட்டெண்டன்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த வேகன்சி வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அக்கௌண்டன்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த அக்கௌண்டன்ட் வேகன்சி வருது. 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட இந்த ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படின்ற இந்த வேகன்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது கேகேஆர், கர்நாடகா அண்டு கேரளா, இந்த ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகா கேரளா ரீஜன். இதில் கர்நாடகா கேரளா ரீஜன், கர்நாடகா கேரளா லக்ஷதீப், இந்த 3 சேர்ந்தது தான் கேகேஆர். இந்த கேகேஆரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 42 வகையான போஸ்டிங் வந்து வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ப்ராசஸிங் கம் குவாலிட்டி அஷூரன்ஸ் சூப்பர்வைசர், இது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு டெய்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1, இது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அந்த வேகன்சி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்க வேகன்சி. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வருது. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு டெய்ரி, இது 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சீனியர் ஆர்டிஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த வேகன்சி வருது. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் வேகன்சி, இது 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைலில் ஸ்டெனோகிராஃபர் வேகன்சி, 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இன்ஸ்ட்ரக்டர், இது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி டிபார்ட்மெண்ட்டு, 18 to 30 இயர்ஸ். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்டன்ட் வேகன்சி, 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் டெபுட்டி ரேஞ்சர் வேகன்சி, 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் வேகன்சி, 18 to 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைலில் இன்ஸ்பெக்டர் சில்கில், இது 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் இன்ஜினியர், சென்ட்ரல் சில்க் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லெபார்டரி அசிஸ்டன்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லெபார்டரி அசிஸ்டன்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி டிபார்ட்மெண்ட்டில் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லெபார்டரி அட்டெண்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஃபீல்டு அசிஸ்டன்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி டிபார்ட்மெண்ட், 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேகன்சி வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லோயர் டிவிஷன் கிளர்க், இது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லெபார்டரி அட்டெண்டன்ட், இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் வேகன்சி, 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ட்ரில்லர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி, இது 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஃபீல்டு அசிஸ்டன்ட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. 18 to 25 இயர்ஸ் ஏஜ் கிரைட்டீரியாவாக கொடுத்துருக்காங்க. லெபார்டரி அட்டெண்டன்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி டிபார்ட்மெண்ட், 18 to 27 இயர்ஸ் ஏஜ் கிரைட்டீரியா. அடுத்தது லெபார்டரி அட்டெண்டன்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி டிபார்ட்மெண்ட்டில் வருது. 18 to 27 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரூஃப் ரீடர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 27 இயர்ஸ். அசிஸ்டன்ட் லீகல், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் பிரிண்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட், 18 to 30 இயர்ஸ். ரிசர்ச் அசிஸ்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். காப்பி ஹோல்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். காப்பி ஹோல்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்,
18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டோர் கீப்பர் கிரேட் 1 இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது சர்வேயர் இது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லோயர் டிவிஷன் கிளர்க் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நர்சிங் ஆர்டரை இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இன்செக்ட் கலெக்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும். லெபார்டரி அட்டெண்டன்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லெபார்டரி அசிஸ்டன்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு 123யோட இந்த கர்நாடகா அண்ட் கேரளா ரீஜன் அந்த இது முடிஞ்சிடுது. அடுத்தது எம்ஆர்பி அப்படின்றது உங்களுக்கு மத்திய பிரதேஷ் ரீஜன் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த மத்திய பிரதேஷ் ரீஜனில் உங்களுக்கு 40 வகையான வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு லைப்ரரி கிளர்க் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 18 to 25 இயர்ஸ். ஃபார்மசிஸ்ட் கம் கிளர்க் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 21 to 28 இயர்ஸ். ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 20 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் அட்டெண்டன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது நர்சிங் ஆஃபீஸர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 20 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லேடி மெடிக்கல் அட்டெண்டன்ட் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட் கம் கிளர்க் ஹோமியோபதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ்ட் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லேடி ஹெல்த் விசிட்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு கீழே இந்த வேகன்சி வருது. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பஞ்சகர்மா தெரபிஸ்ட் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இசிஜி டெக்னீஷியன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு கீழே இந்த வேகன்சி இருக்குது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டென்டல் டெக்னீஷியன் இது 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேகன்சி இருக்குது. அடுத்தது எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டர் அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் சினி டெக்னீஷியன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கேர்டேக்கர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் ஃபார்மசிஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது டெய்லர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த டெய்லர் வேகன்சி இருக்குது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க இதை அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேகன்சி வருது. 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஹெல்த் அசிஸ்டன்ட் இதுவும் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஃபார்மசிஸ்ட் கம் கிளர்க் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 21 to 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். டிராஃப்ட்மேன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். குக்கு இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். டெய்லர் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்டாஃப் கார் டிரைவர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேகன்சி வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்டாஃப் கார் டிரைவர் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்து ஜூனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். பப்ளிக் ஹெல்த் அண்ட் நர்சிங் ஆஃபீஸர்
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் டிபார்ட்மெண்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நர்சிங் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இது 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். வார்டு அட்டெண்டன்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேகன்சி வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இன்செக்ட் கலெக்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட அந்த மத்திய பிரதேஷ் ரீஜன் அப்படின்ற அந்த வேகன்சி முடிஞ்சிடுது. அடுத்தது என்இஆர் அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். இதில் வந்து அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மேகாலயா, அசாம், மணிப்பூர், அதுக்கப்புறம் வந்துட்டு நாகாலாண்ட் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த என்இஆர் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் மொத்தம் 45 வகையான வேகன்சி வருது. ஸோ அது அடுத்தது ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் நம்ம. ஸோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் ஃபஸ்ட்டு வேகன்சி லைப்ரரியன் இது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேகன்சி வருது. 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைலில் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வேகன்சி 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஃபார்மசிஸ்ட் கம் கிளர்க் வேகன்சி 21 to 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லெபார்டரி அட்டெண்டன்ட் இதில் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரில்லிங் அசிஸ்டன்ட் கிரேட் 1 இது 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரில்லிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 இது 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வருது. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜியாலஜி இது 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸு கீழே வருது. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்டோர் அட்டெண்டன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் இது சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இதில் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்ததும் சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டிபார்ட்மெண்ட் இதில் வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் ஃபிட்டர் இதில் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்பில் வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் ஏர் கண்டிஷனிங் இதில் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்பில் ஷீட் மெட்டல் ஒர்க்கரில் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்ததும் சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டிபார்ட்மெண்ட் மாடுலார் அண்ட் ஃபவுண்ட்ரி மேன் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்ததும் சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இதில் மோட்டார் டிரைவிங் மெக்கானிக் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டிபார்ட்மெண்ட் இது மெக்கானிக்கல் டீசல் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இது மெக்கானிக்கல் டிராக்டர் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இது வந்து இதில் வந்து வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் மெக்கானிக்கல் இது 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இது டிராஃப்ட்மேன் சிவில் இது 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இது வந்து கால்குலேஷன் அண்ட் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் இது 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் மெக்கானிக் இது சில்க் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டிபார்ட்மெண்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் ஸோ இந்த சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இதில் வந்து வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் டூல் அண்ட் டை மேக்கர் அதே மாதிரி டூல் மெயின்டெனன்ஸ் மெஷினிஸ்ட் கிரைண்டர் டர்னர் அடுத்தது மெஷினிஸ்ட் கெமிக்கல் பிளான்ட் இது எல்லாமே 18 to 30 இயர்ஸ் ஏஜில் இருக்கவங்க எல்லாமே அப்ளை பண்ண முடியும். அடுத்தது எல்லாமே சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டிபார்ட்மெண்ட்டு தான். அதில் வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற டாபிக் கீழே கெமிக்கல் பிளான்ட்
மெக்கானிக் கெமிக்கல் பிளான்ட், மெயின்டெனன்ஸ் கெமிக்கல் பிளான்ட், அதே மாதிரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட், டெய்லரிங் அண்ட் சூயிங், ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், சோலார் டெக்னீஷியன், ஹார்ட்வேர் அண்டு நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் கீழே வருது. 18 to 30 இயர்ஸ் தான் இதுக்கு ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டிபார்ட்மெண்ட்டில் டெக்னீஷியன், மெக்கட்ரானிக்ஸ், அதே மாதிரி ஹெல்த் கேர் ஆர் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அண்டு ஸ்மார்ட் சிட்டி, எலக்ட்ரீஷியன் ஆர் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். ஸோ இது எல்லாமே சில்க் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே 18 to 30 இயர்ஸ் தான் ஏஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே வருது. 18 to 25 இயர்ஸ் ஏஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் முடிஞ்சது. அடுத்தது என்ஆர் அப்படின்ற நார்த்தன் ரீஜன். இதில் வந்து நார்த்தன் ரீஜனில் உங்களுக்கு வந்து டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இது 3 தான் என்ஆரில் வருது. இந்த 3க்குமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49 வகையான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், இதில் இது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிரைவர் கம் மெக்கானிக், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், மெக்கானிக், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த வேகன்சி வருது. இதில் எல்லாமே 18 to 25 இயர்ஸ் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனில் ஜூனியர் வயர்லெஸ் ஆஃபீஸர் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், இதில் என்னென்ன வேகன்சி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், கேன்டீன் அட்டெண்டன்ட், அசிஸ்டன்ட் ஹால்வாய் கம் குக்கு, ஆப்ரேட்டர் ஆர்டினரி கிரேட், இது எல்லாமே இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், 18 to 25 இயர்ஸ் ஏஜ் லிமிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியில் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், இதில் வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது 18 to 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் ஜூனியர் லீகல் அசிஸ்டன்ட், இதில் 18 to 30 இயர்ஸ் வந்து ஏஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே மொத்தம் 4 வகையான வேகன்சி இருக்குது. ஸ்டாஃப் கார் டிரைவர், ஜூனியர் இன்ஜினியர் மெட்டராலஜி, லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் பி, இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருது. 18 to 25 இயர்ஸ், 18 to 30 இயர்ஸ், இதுதான் வந்து ஏஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப் கார் டிரைவர், இது வந்து பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேகன்சி 18 to 27 இயர்ஸு. ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சில் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டும் ரிசர்ச் இன்வெஸ்டிகேட்டரும், இந்த 2 வேகன்சிக்கும் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் தான் ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட், இந்த ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 5 வகையான வேகன்சி இருக்குது. எம்டிஎஸ் அப்படின்ற மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், சீனியர் எஜுகேஷனல் அசிஸ்டன்ட், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட், டிரைவர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சில் வருது. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி, இதில் ஸ்டாக்மேன் ஜூனியர் கிரேட் அப்படின்னு 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸில் அசிஸ்டன்ட் ஆர்கிடெக்சரல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், இதில் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஜேர்னலிஸ்ட், இது 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது ஒரியா பெங்காலி தெரிஞ்ச லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர் மலையாளம் அண்ட் கன்னடா, லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர் தமிழ் அண்ட் தெலுங்கு, லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர் மராத்தி அண்ட் குஜராத்தி, இதுக்கு எல்லாமே 18 to 30 இயர்ஸ் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது அடுத்ததும் உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன், இதில் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர் அசாமி அண்ட் மணிப்பூரி, லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர் பஞ்சாபி அண்ட் உருது, இதுக்கு 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இதில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இதில் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சீனியர் ஸ்டோர் கீப்பர் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்.
மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்டோர் கீப்பர் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் இதில் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 3 வகையான வேகன்சி வந்திருக்கு. கேர்டேக்கர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஹால்வாய் கம் குக்கு. இதில் இது வந்து இந்த வேகன்சி, இந்த 3 வேகன்சியும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டில் வருது. அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேரில் ஒரு 2 வேகன்சி வந்திருக்கு. ஒன்று டிராஃப்ட்மேன், ஒன்று மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இது ரெண்டுக்குமே 18 to 27 இயர்ஸ் ஏஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் அக்கௌண்டன்ட் வேகன்சி 18 to 30 இயர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர் இது 20 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியில் இதோட வந்து உங்களுக்கு நார்த் ரீஜன் முடிஞ்சிடுது. அடுத்தது NWR அப்படின்ற நார்த் வெஸ்டர்ன் ரீஜன். இதில் வந்து நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் உங்களுக்கு சண்டிகர், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அண்ட் பஞ்சாப் இது எல்லாமே NWRல வருது. மொத்தம் 33 வகையான வேகன்சி இந்த ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியில் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி வருது. அது 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜியோ ஃபிசிக்ஸ், அடுத்தது சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹைட்ரோஜியாலஜி, சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹைட்ரோ மெட்டராலஜி. ஸோ இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வருது. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் வெல்ஃபேர். இதில் இந்த பேஜில் உங்களுக்கு வந்து 4 வேகன்சி இருக்குது. 4 வேகன்சி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஒர்க் ஷாப் அட்டெண்டன்ட், லைப்ரரி அட்டெண்டன்ட், லெபார்டரி அட்டெண்டன்ட். ஸோ இந்த வேகன்சி எல்லாமே இதுக்கு கீழே வருது. உங்களுக்கு அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேரில் 2 வகையான வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிரைவர் கம் மெக்கானிக்ஸ், லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வருது. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு வந்து 8 வகையான வேகன்சி வந்திருக்கு. ஸோ லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசோசியேட்ஸ் பயோகெமிஸ்ட்ரி, அடுத்தது ரிசர்ச் அசோசியேட்ஸ் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, ஃபோட்டோகிராஃபர் மைக்ரோ, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் ஜென்ரல் அண்ட் லாங்குவேஜ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போடோ லாங்குவேஜ். ஸோ இது எல்லாமே இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே வர இந்த வேகன்சி. இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 18 to 30 இயர்ஸ் இல்லை 18 to 25 இயர்ஸ் 28 இயர்ஸ் அப்படின்ற ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வர வேகன்சி தான். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் என்னென்ன வேகன்சி இருக்குன்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் டோக்ரி லாங்குவேஜ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கோங்கனி லாங்குவேஜ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் மாத்லி லாங்குவேஜ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் மணிப்பூரி லாங்குவேஜ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் நேபாளி லாங்குவேஜ், அடுத்தது சாந்தலி லாங்குவேஜ், சிந்தி லாங்குவேஜ், அடுத்தது லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் ப்ரிசர்வேஷன், லைப்ரரி கிளர்க் ஜென்ரல், அசிஸ்டன்ட் மேனேஜர் கம் ஸ்டோர் கீப்பர். இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே இந்த வேகன்சி நார்த் வெஸ்டர்ன் ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 4 வகையான வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கு அசிஸ்டன்ட் பிளான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பிளான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் என்டமாலஜி, வைராலஜி, பாக்டீரியாலஜி, அடுத்தது அசிஸ்டன்ட் பிளான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் வீட் சயின்ஸ். ஸோ இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வருது. இது எல்லாமே 18 to 30 இயர்ஸ் இல்லை 18 to 25 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன். இதில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வேகன்சி 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட உங்களுக்கு நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது சதர்ன் ரீஜனில் பொறுத்த வரைக்கும் 47 வகையான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 47 வகையான வேகன்சி என்னென்னு பார்த்துருவோம். இந்த 47 வகையான வேகன்சியில் ஃபஸ்ட் வேகன்சி நேவிகேஷன் அசிஸ்டன்ட் கிரேட் 2. இது ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேல 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெக்ஸ்டைல் டிசைனர் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் அசிஸ்டன்ட் வேகன்சி 18 to 25 இயர்ஸ் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இதில் கோர்ட் மாஸ்டர் இதில் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் ஃபார்மசிஸ்ட்டு 21 to 28 இயர்ஸ் வந்து ஏஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. இதில் எல்டிசி அப்படின்ற லோயர் டிவிஷன் கிளர்க் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதுக்கு கீழே இந்த பேஜில் மொத்தம் 6 வகையான வேகன்சி வந்திருக்கு. என்ஜின் டிரைவர், ஃபயர்மேன், லாஸ்கார் 1, மாஸ்டர் கிரேட் 2, சைராங் அண்டு லாஸ்கார்ஸ், டிண்டல் அண்டு லாஸ்கார். இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருது. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். என்ஜின் டிரைவருக்கு மாத்திரம் 18 to 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இதை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் 4 வகையான வேகன்சி இருக்குது. லெபார்டரி அட்டெண்டன்ட், தோபி, ஃபிட்டர், ரேடியோகிராஃபர். இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வருது. ஸோ இந்த வேகன்சி எல்லாம் சதர்ன் ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸு. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் 7 வகையான வேகன்சி வந்திருக்கு. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கெமிக்கல், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜியோஃபிசிக்ஸ், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜியாலஜி, ட்ரில்லிங் அசிஸ்டன்ட் கிரேட் 1, ட்ரில்லிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2, டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் ட்ரில்லிங், அசிஸ்டன்ட் டு ஸ்டோர் கீப்பர். இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு சதர்ன் ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸில் ஸ்டோர் கிளர்க்கு 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் சீனியர் ப்ரொஜெக்ஷனிஸ்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்டில் மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர் இது 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் ஸ்டாஃப் கார் டிரைவர் இதில் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் நர்சிங் ஆர்டரரி இதில் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் கேன்டீன் அட்டெண்டன்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸில் 3 வகையான வேகன்சி கொடுத்துருக்காங்க. லெபார்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல், லெபார்டரி அசிஸ்டன்ட் ஜியோஃபிசிக்ஸ், லெபார்டரி அசிஸ்டன்ட் ஜியாலஜி. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் ஒரு வேகன்சி லெபார்டரி அட்டெண்டன்ட் வேகன்சி. மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரியில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க சதர்ன் ரீஜனுக்கு. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதில் 2 வேகன்சி இருக்குது, கிளர்க் அண்ட் லெபார்டரி அட்டெண்டன்ட். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் ஒரு வேகன்சி லோவர் டிவிஷன் கிளர்க் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இதில் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் லெபார்டரி டெக்னீஷியன் இதில் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸில் 2 வகையான வேகன்சி இருக்குது. டெக்னிக்கல் சூப்பரண்டன்ட் வீவிங், டெக்னிக்கல் சூப்பரண்டன்ட் ப்ராசஸிங். இது ரெண்டுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைலில் வருது. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏவும் லைப்ரரி அட்டெண்டன்ட் வேகன்சியும் சதர்ன் ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி இதில் 2 வகையான வேகன்சி இருக்குது. ஃபார்ம் அசிஸ்டன்ட், நர்சிங் ஆஃபீஸர். இது ரெண்டுமே அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிக்கு டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைலில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு வேகன்சி 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதோட சதர்ன் ரீஜன் வந்து வேகன்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது WR அப்படின்ற வெஸ்டர்ன் ரீஜன். இந்த வெஸ்டர்ன் ரீஜனில் உங்களுக்கு ஹவேலி, தாமன் தையூ, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா இந்த ஏரியா எல்லாமே இந்த வெஸ்டர்ன் ரீஜனில் வருது. இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வேகன்சி இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் ஜூனியர் டெக்னீஷியன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் ஜூனியர் டெக்னீஷியன் லெதர் டெக்னாலஜி இந்த வேகன்சிக்கு 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் டிரைவர் மெக்கானிக் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியில் இந்த பேஜில் 3 வேகன்சி இருக்குது. ரிசர்ச் அசிஸ்டன்ட் சிவில், ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல், ரிசர்ச் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இந்த வேகன்சி வந்து 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இதில் வந்து இந்த பேஜில் மொத்தம் 5 வகையான வேகன்சி. ரிசர்ச் அசிஸ்டன்ட் தான் எல்லா வேகன்சியும். அது என்ன டிபார்ட்மெண்ட்னா எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியோஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ், சயின்டிஃபிக் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே ரிசர்ச் அசிஸ்டன்ட் வேகன்சி 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும் இந்த வெஸ்டர்ன் ரீஜனுக்கு. அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியில் இந்த பேஜில் மொத்தம் 5 வகையான வேகன்சி இருக்குது. ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதில் 21 to 27 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியில் மாத்திரம் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜல் சக்தியில் லெபார்டரி அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் 21 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாக்மேன், மெரைன் எலக்ட்ரீஷியன், சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இந்த வேகன்சி
ஓப்பன் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் ரீஜனுக்கு. அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இதில் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அது 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் இன்ஸ்ட்ரக்டர் வேகன்சி. இதில் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் டெபுட்டி ரேஞ்சர் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரோ பிளேட்டிங் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் மெக்கானிக் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் உங்களுக்கு 3 வகையான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேட்டர், லெபார்டரி அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர். இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேகன்சி. அடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இதில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது, ஃபீல்டு மேன் அப்படின்ற ஒரு வேகன்சி 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேகன்சி ஸ்பீச் தெரபிஸ்ட் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 3 வகையான வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிரைவர், ஃபார்மசிஸ்ட் கம் கிளர்க்கு, அசிஸ்டன்ட் கெமிஸ்ட். ஸோ இது 3 வகையான வேகன்சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வெஸ்டர்ன் ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க. அது அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். இதில் ஸ்டாஃப் கார் டிரைவர் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் லெபார்டரி அட்டெண்டன்ட் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லெபார்டரி அட்டெண்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், பப்ளிகேஷன். இது 3மே மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் ரீஜனுக்கு. அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 வகையான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கெமிஸ்ட், அக்கௌண்டன்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட். இது 3மே அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிற வேகன்சி இது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸில் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிராயிங் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். இதில் நேவிகேஷனல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 இந்த வேகன்சி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். இதில் 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட 382 லைனும் அதே மாதிரி 3003 வேகன்சிக்கான மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் படிக்காமல் விடுறதுக்கு காரணம் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். அதனால தான் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே படிக்கல நான். ஸோ இதை நீங்கள் இந்த வீடியோவை திருப்பி ரன் பண்ணி நீங்கள் எந்த ரீஜனை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அதுக்கான அந்த வேகன்சியை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது வெறும் 100 ரூபாய் தான். அதே மாதிரி நீங்கள் உமன் கேண்டிடேட்டாக இருந்தாலோ, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலோ, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு 1 ரூபா கூட நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. வெறும் 100 ரூபாய் ஃபீஸில் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை போடலாம். ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் போடணும்னு இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் கூட நீங்கள் போட முடியும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 13th April 2026. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 4th May 2026. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. 4th May இல்லாமல் ஃபீஸ்க்கு மாத்திரம் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 5th May. 5th Mayக்குள்ளே ஃபீஸ் கட்டிடணும். அதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் இல்லை மாற்றணும் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அது 11th Mayலேருந்து 13th May வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அடுத்தது இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவாக ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2026 ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இதை தவிர மீதி அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான அந்த வீடியோ, இதே 3003 வேகன்சிக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ், மற்ற டீட்டெயில்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றியோ, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் பற்றியோ, ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிலபஸ் பற்றியோ, எவ்வளோ மினிமம் மார்க் எடுக்கணுன்ற பற்றியோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் 2ல் நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸில் அதை அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.